ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். சாம்பார்லேருந்து மீன் குழம்பு வரைக்கும் எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த பொடியை யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். விரலி மஞ்சள் 100 கிராம், சீரகம் 1/4 கிலோ, வத்தல் 1 கிலோ. இந்த 3 ஐட்டம் தாங்க மிளகாய் தூள் செய்கிறதுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடாகவும் அதில் நம்ம வாங்கி வச்சுருக்கிற 100 கிராம் விரலி மஞ்சள் அது லைட்டாக சூடு வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்பையும் கரிஞ்சிடக்கூடாது. ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க. நீங்கள் மசால் பொடி செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது ஸ்டவ் எப்பயுமே சிம்மில் தான் இருக்கணும். விரலி மஞ்சள் லைட்டாக சூடாயிருச்சு, அதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. அடுத்ததாக சீரகம் 1/4 கிலோ, அதையும் நல்லா சூடு பொறுக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் வறுக்கும் போதே வாசனை நல்லா கமகமன்னு வரும். ரொம்பையும் பொரியிற அளவுக்கு வறுக்க தேவையில்லை. அது தொட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் உங்களுக்கு சூடு தெரியும் இல்லையா, அந்த சூட்லேயே நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அடுத்ததாக கொஞ்சமாக கல் உப்பு 1 கைப்பிடி அளவுக்கும் கம்மியான அளவு எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா சூடு வர அளவுக்கு வறுத்து பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நீங்கள் கல் உப்பு சேர்த்து அரைக்கும்போது சீக்கிரமே உங்களுக்கு மிளகாய்த்தூளில் வண்டு விழுகாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம உப்பு சேர்க்குறோம். இந்த 3 பொருள் தாங்க. இதை மட்டும் வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 1 கிலோ அளவு வத்தல், நான் நீல வத்தல் எடுத்திருக்கேன். இதை 2 நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் மொட்டை மாடி இருந்தாலோ பால்கனி இருந்தாலோ எதுலையாச்சும் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மொறுமொறுன்னு காயிற அளவுக்கு இருக்கணும். அப்படி உங்களால் வெயிலில் காய வச்சு எடுக்க முடியலன்னா பாத்திரத்தை சூடு பண்ணி எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் வெறும் கடாயில் நீங்கள் வத்தலை சூடு பொறுக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. வெயில் இருந்தனா வெயிலில் காய வச்சுக்கோங்க, இல்லாட்டி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஆறவும் நம்ம மிஷினில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். கடையில் போனீங்கன்னா இந்த மாதிரி மிஷின் தான் இருக்கும், இதில் போட்டு தான் நமக்கு அரைச்சி கொடுப்பாங்க. பாருங்கள், மிளகாய்த்தூள் ரொம்ப சூப்பராக நைஸாக அரைப்பட்டு வந்துருச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா டப்பாவில் சேர்த்துக்கோங்க. சூடோடு சேர்க்க வேண்டாம், நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, மிளகாய்த்தூள் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சாம்பார், மீன் குழம்பு, தக்காளி சாதம்னு எல்லாத்துலேயும் சேர்த்துக்கலாம். நீங்களும் இதே மாதிரி மிளகாய்த்தூள் அரைச்சி குழம்பு வச்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.